ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், உங்கள் தோழி சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் வரவேற்கிறேன். எங்கள் வீட்டில் எப்படி பூஜை ரூம் செட் பண்ணியிருக்கேன் அப்படின்றத நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். இந்த வீடியோ பார்த்திங்கன்னா என்ன மாதிரி சொந்த வீடு இல்லாதவங்க ரூமில் இருக்க குட்டி ஷெல்ஃப்லேயே எப்படி அரேஞ்ச் பண்ணுறது அப்படின்றதுக்கான ஒரு ஐடியாக்காக தான் இந்த வீடியோ உங்களுக்கு நான் போஸ்ட் பண்ணுறேன். ரூமில் இருக்க ஒரு ஷெல்ஃபில் தான் நான் பூஜா ரூம் செட் பண்ணியிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா 2 ஷெல்ஃபில் நான் சாமி ஃபோட்டோ சிலை எல்லாம் வச்சுருக்கேன். எனக்கு ஒரு ஹேபிட் உண்டு. எந்த கோயிலுக்கு போனாலும் அங்கே இருக்க சாமி ஃபோட்டோ வாங்கிட்டு வருவேன். அதனால் குட்டி குட்டியாக பெருசு பெருசாக நிறைய ஃபோட்டோ கச்சன்னு இருந்தது. இப்போ நீங்கள் பார்க்குற வீடியோ ஆல்ரெடி இருந்த சாமி ஷெல்ஃபு. இதை நான் ஆல்ட்ரு பண்ணியிருக்கேன். அதை எப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்க போகிறேன். ஷெல்ஃபுன்றதுனால எனக்கு வைக்கிறதுக்கு இடமே இல்லை. ஸோ நான் கீழே உட்காந்து சாமி கும்பிடும்போது பின்னாடி இருக்க சிலைகளையோ ஃபோட்டோஸையோ என்னால் பார்த்து வழிபட முடியலை. ஸோ அதை நான் கொஞ்சம் மாற்றிருக்கேன். இப்போது ஷெல்ஃபையே ஃபுல்லாக காலி பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஃபோம் ஷீட் பார்த்திங்கன்னா இந்த ஏதாவது மிஷின் வாங்கும்போது அதில் சைடில் பேக்கேஜிங்கில் கிடைக்கிற ஒன்று. இந்த மாதிரி ஷீட்டு பார்த்திங்கன்னா நல்ல திக்னஸாகவும் இருக்கும், சின்னதாகவும் இருக்கும். நம்மளுக்கு வேண்டிய அளவுக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது ஹார்ட்வேர் ஸ்டோர்ஸ்லேயும் கிடைக்கும். அந்த மாதிரி வாங்கி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இல்லைன்னா வீட்டில் இருக்க வேஸ்ட் அட்டை பாக்ஸை கூட நீங்கள் இப்படி வச்சு பயன்படுத்திக்கலாம். அடுத்து என்னென்னா உட்டாலேயே நான் ஒரு பாக்ஸ் செஞ்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா எந்த ஆணி, இரும்பு ஆணியும் பயன்படுத்தாமல் பித்தளை ஆணி பயன்படுத்தி ஒரு பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை நான் சாமி படத்தோட தென்மேற்கு மூலையில் வைக்கலான்னு ஒரு ஐடியா வந்திருக்கு. ஸோ இப்போ நான் ஃபோம் ஷீட்டு கொஞ்சம் கேப் விட்டு ஒரு ஸ்டெப் மாதிரி நான் அரேஞ்ச் பண்ண போகிறேன். ஸோ அங்கே இந்த பாக்ஸ் மேலே வைக்கும்போது அது நிற்காது. ஸோ பாக்ஸை விட்டுட்டு மற்ற இருக்க கேப்பில் ஃபோம் ஷீட்டை அடுக்கி வைக்க போகிறேன். ஸோ அந்த மூலையில் அது அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும். இந்த சைடு நம்ம சாமி ஃபோட்டோ வச்சுக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு அகலமாக இருக்க ஃபோம் ஷீட்டை வச்சுட்டேன். அது திக்னஸ் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்குது. அடுத்தது அதை விட அகலம் கம்மியாக நானே வெட்டிட்டு வச்சுட்டேன். ஆனால் அது பார்த்திங்கன்னா ஹைட்டு கம்மியாக இருக்குது. ஸோ நான் 2 ஷீட்டை அடுக்கி வச்சு கொஞ்சம் ஹைட்டை ஏற்றி வச்சுருக்கேன். நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பாக்ஸோட கேப்பை விட்டுட்டு மிச்சம் இருக்கிற இடத்துக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணி வச்சாச்சு. நடுவில் இங்கே கேப் இருக்குது, அது பரவாயில்ல. ஏன்னா மேலே நான் ஒரு ஷீட்டை விரிக்க போகிறேன். அதையும் நான் உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ சொந்த வீடாக இருக்கும்போது நம்ம இந்த மாதிரி ஐடியா இருந்துச்சு அப்படின்னா நம்ம சிமெண்ட்டு கல் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் அதுவும் செலவு ஜாஸ்தி. இப்போ இந்த மாதிரி நம்ம பண்ணும்போது நம்ம எடுக்கிறதும் ஈஸி, அதிக செலவும் ஆகாது. ஓகே, இப்போ நம்ம ஃபோம் ஷீட்டை அடுக்கி வச்சாச்சு. இப்போது இந்த லென்த்துக்கு ஏற்ற மாதிரி இந்த டேபிளில் விரிக்கிற ஷீட்டை இங்கே கட் பண்ணி விரிச்சிடலாம். இந்த ஷீட்டு பார்த்திங்கன்னா 2 மீட்டர் வாங்கியிருக்கேன். அமேசானில் ஆர்டர் பண்ணி வாங்கினது. இந்த ஷீட் ரொம்ப நல்லா இருக்குது. பின்னாடி ஸ்டிக்கர் கிடையாது இதுக்கு. ஸோ இது ஒட்டணும்னு அவசியம் இல்லை. நல்லா விரித்து நல்லா டைட்டாக அமுத்தி விட்டால் கரெக்டாக அந்த ஷேப்புக்கு நின்றுடுது. ஸ்டிக்கர் உள்ள ஷீட்டுகளும் இருக்குது. இது நல்லா ரிச் லுக்கு கொடுக்குது பார்த்திங்களா. இப்போது அங்கங்கே மடங்கி இருக்குது. இது நம்ம மேலே சாமி படம் வைக்கும்போது நல்லா ஃபிக்ஸ் ஆகிடும். ஸோ அப்போ இந்த தூக்கிட்டு நிற்காது நம்மளுக்கு, அப்போ அழகாக தெரியும். நான் இதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். இப்போது நல்லா விரித்து விட்டாச்சு. இப்போது சாமி படம் சும்மா ரஃப்பாக வச்சு பார்க்கலாம். பாக்ஸும் வச்சாச்சு, சாமி ஃபோட்டோவும் வச்சாச்சு. இந்த மாதிரி வைக்கும்போது பின்னாடி இருக்க ஃபோட்டோ முழுசாக மறையாது, காலுக்கிட்ட மட்டும் லைட்டாக மறைக்கிது. ஓகே, இப்போ எப்படி இருக்குன்னு செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு நான் காமிக்கிறேன். இதில் ஏதாவது சேஞ்ச் பண்ணணுன்னா உங்கள் ஐடியாவும் எனக்கு சொல்லுங்கள். என்னோடய ஷெல்ஃப் பார்த்திங்கன்னா வடக்க பார்த்த மாதிரி ஷெல்ஃபு. அதில் மேற்க பார்த்த மாதிரி இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா ஸ்வர்ண ஆகர்ஷ்ண பைரவர், திருப்பதி வெங்கடாச்சலபதி,
அதுக்கப்புறம் லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ, இவங்களதெல்லாம் ஒரு செட்டாக அப்படியே வச்சுட்டேன். ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா இந்த லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோ வந்து அந்த தென்மேற்கு மூலையில் தான் ஒட்டணும். நான் அவசரப்பட்டு இங்கே ஒட்டிட்டேன். இப்போ அதுக்கு நேராக லக்ஷ்மி குபேரர் ஃபோட்டோக்கு நேராக குபேரர் ஸ்டாச்சுவும் லக்ஷ்மி ஸ்டாச்சுவும் வச்சுருக்கேன். லக்ஷ்மி சிலைக்கு சில்வர் காயினும் அதுக்கப்புறம் இந்த சில்வரில் ஒரு சின்ன ப்ரேஸ்லெட்டும் போட்டிருக்கேன். அவங்களுக்கு பக்கத்தில் பார்த்திங்கன்னா ராமர் பட்டாபிஷேக ஃபோட்டோ வச்சுருக்கேன். அவங்களுக்கு கீழே பார்த்திங்கன்னா சக்கரத்தாழ்வார் காமதேனு ஸ்டாச்சு, அதுக்கப்புறம் கிருஷ்ணரோட ஃபோட்டோ. பின்னாடி புல்லாங்குழல் வச்சுருக்கேன். நிற்க வைக்க முடியல, அதனால் இப்படி படுக்க வச்சுட்டேன். அடுத்தது அன்னபூரணி தாயோட ஃபோட்டோக்கு நேராக அன்னபூரணி சிலை வச்சுருக்கேன். அடுத்தது பக்கத்துலேயே பால திரிபுர சுந்தரி அவங்களோட ஃபோட்டோ. நான் நிறைய ஃபோட்டோ எடுத்துட்டேன். சின்ன சின்னதாக இருந்த ஃபோட்டோ, அப்புறம் லைட்டாக கிழிஞ்சிருந்த ஃபோட்டோ எல்லாம் ஒவ்வொன்றா பார்த்து பார்த்து எடுத்துட்டேன். அடுத்தது சித்தர்களோட கூடிய முருகன் ஃபோட்டோவுக்கு கீழே ஸ்டாச்சு. இங்கே பார்த்திங்கன்னா குபேர பானை, அப்புறம் இந்த கலசத்துக்கு வைக்கிற ஃபேஸ் அங்கே ஓரத்தில் வச்சாச்சு. இது வந்து அந்த ஃபஸ்ட்டு ஷெல்ஃபில் இப்படி வச்சுட்டேன். அடுத்து கீழே பார்த்திங்கன்னா வலம்புரி சங்கு தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன், சின்ன சாலக்கிராமக்கல். அடுத்தது லக்ஷ்மி குபேரர் பூஜை செய்யும்போது தேவைப்படுற 5 ரூபா காயின், 1 ரூபி காயின் இதெல்லாம் தனித்தனியாக தட்டில் 108 கவுண்ட் பண்ணி வச்சாச்சு. அடுத்து ஒரு குட்டி தட்டில் சோழி, அடுத்தது வந்து கோமதி சக்கரம் இந்த மாதிரி வச்சாச்சு. வெள்ளருக்கு பிள்ளையார் இருக்காங்க. இங்கே வந்து தட்சிணாமூர்த்தி அவங்களுடைய ஃபோட்டோக்கு நேராக வெள்ளருக்கு பிள்ளையார் வச்சாச்சு. கிழக்கு பார்த்த மாதிரி கற்பக விநாயகர் ஃபோட்டோவும் வாஸ்து எந்திரமும் வச்சாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா ஒவ்வொரு ஸ்டாச்சுக்கு கீழேயும் அதற்குரிய எந்திரம் வச்சுருக்கேன். ஃபஸ்ட்டு நான் சங்கெல்லாம் உருளியில் தான் தண்ணிக்குள்ளே வச்சுருந்தேன். இப்போ அதுக்கான இடம் இல்லைன்றதுனால தட்டில் அரிசி மேலே வச்சுருக்கேன். இங்கே கீழே வந்து விளக்கு வச்சாச்சு. எனக்கு பார்த்திங்கன்னா நிறைய விளக்கு ஏற்றுறது ரொம்ப பிடிக்கும். ஒற்றைப்படையில் நான் எப்பவுமே நிறைய விளக்கு ஏற்றி வச்சுருவேன். இன்றைக்கி நான் 7 விளக்கு ஏற்றி வச்சுருக்கேன். மேலே இருக்கிற ஷெல்ஃபில் வந்து 4 விளக்கும், கீழே வந்து 3 விளக்கும் ஏற்றி வச்சுருக்கேன். நான் எப்போவும் விநாயகருக்கு ஆத்ம விளக்கும், லக்ஷ்மி குபேரருக்கு வெள்ளி காமாட்சி அம்மன் விளக்கும் ஏற்றுவேன். அது இல்லாமல் ஒரு மண் விளக்கு எப்பொழுதுமே நம்ம பூஜை அறையில் ஏற்றிட்டுருக்கணும். இப்போது நம்ம செகண்ட் ஷெல்ஃபுக்கு போகலாம். அங்கே என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாமா? இங்கே சாய்பாபா ஸ்டாச்சு மேற்க பார்த்த மாதிரி வச்சுருக்கேன். குருமார்கள், சித்தர்கள் இவங்க ஃபோட்டோலாம் நம்ம மேற்க பார்த்த மாதிரி வைக்கலாம். புத்தர் சிலை இவங்கெல்லாம். இது பார்த்திங்கன்னா வளகாப்போ கொடுத்த தேங்காய், அது வந்து குலதெய்வ கோயிலில் கொண்டு போய் டெலிவரிக்கு அப்புறம் போட சொன்னாங்க. ஸோ அதை வந்து பத்திரமா நான் எடுத்து வச்சுருக்கேன். அடுத்தது சாய்பாபா ஃபோட்டோ. இப்போ நம்ம வீட்டில் இருக்க ஜபமாலை ஒவ்வொன்றும் ஒவ்வொரு சாமிக்குன்னு நான் அவங்கவுங்க ஃபோட்டோவில் போட்டுட்டேன். ஸோ அந்தந்த பூஜை செய்யும்போது ஃபோட்டோலேருந்து எடுத்து ஜபம் பண்ணி மறுபடியும் அந்த ஃபோட்டோக்கே நான் மாட்டி விட்டுருவேன். ஹயக்ரீவர் ஃபோட்டோ, அடுத்தது வராகி அம்மன் ஃபோட்டோ. கீழே பார்த்திங்கன்னா சூளம் வச்சுருக்கேன். இது வந்து வாசலில் கட்டுறதுக்கு வேண்டி கோமதி சக்கரம், சோழி இதெல்லாம் போட்டு கட்டி வச்சுருக்கேன். பூஜை முடிச்சுட்டு வாசலுக்கு நேராக கட்டிட வேண்டியது தான். இந்த ஃபோட்டோஸ் பார்த்திங்கன்னா ராமேஸ்வரம், தஞ்சை இந்த மாதிரி போகும்போது அந்த கோயிலில் வாங்கின ஃபோட்டோஸ். அதுக்கு நான் ருத்ராட்ச மாலை போட்டு விட்டுருக்கேன். ஹயக்ரீவர் ஃபோட்டோ கிட்ட நான் வந்து சங்கு சக்கரம் அதோடைய யந்திரம் வச்சுருக்கேன். அது முன்னாடி பிரமிடும் வச்சுருக்கேன். இங்கே ஒரு பவுலில் குன்றின் மணி வச்சுருக்கேன். இது வந்து ரெசினில் செஞ்ச பிரமிடு. அது சூழலாக நம்ம பார்த்துட்டோம். இந்த குடுவையில் பார்த்திங்கன்னா கோயிலில் கொடுக்குற குங்குமம், மீனாட்சி அம்மன், அதுக்கப்புறம் மலைக்கோயில், நெல்லையப்பர் கோயில் இந்த மாதிரி கொடுக்குற குங்குமம் அதில் வச்சுருக்கேன். இந்த பானையில் அஞ்சனக்கல் போட்டுட்டு அதில் கொஞ்சம் காயின்ஸும் போட்டு வச்சுருக்கேன். இது பார்த்திங்கன்னா அத்தர், ஜவ்வாது இந்த ரெண்டையும் வச்சுருக்கேன். அப்போ கொஞ்சம் வாசனையாக இருக்கும் பூஜா ரூமே.
ஜவ்வாது திறந்து வச்சுருக்கறனால பூஜா ரூமே ரொம்ப மணமாக இருக்கும். இது பார்த்திங்கன்னா நவதானியம் வந்து கிளாஸ் பவுலில் போட்டு வச்சுருக்கேன். இது வந்து செமி ப்ரீஷியஸ் ஸ்டோன்ஸ். இது ஆன்லைனில் ஆர்டர் பண்ணி வாங்கினது தான். அது பக்கத்தில் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சக்கர யந்திரம், அப்புறம் குலதெய்வ செம்பு. இப்போ இந்த பாக்ஸு இதில் என்னென்ன இருக்குது அப்படின்றத நான் ஒரு வீடியோ போடுறேன். கேஷ் பாக்ஸுக்கு நேராக குபேர விளக்கும் ஏற்றி வச்சுருக்கேன். இது வந்து ஒரு தட்டில் வந்து நெய்வேத்தியம் படைச்சாச்சு. அடுத்து பார்த்திங்கன்னா குலதெய்வம் தெரியாதவங்க காமாட்சி அம்மனை குலதெய்வமாக வணங்கிட்டு வரலாம். அதனால் இந்த காமாட்சி அம்மன் விளக்கை குலதெய்வ செம்புக்கு நேராக ஏற்றி வச்சுருக்கேன். குலதெய்வ தீபம் எப்படி போடுறது அப்படின்றத ஒரு வீடியோ உங்களுக்கு நான் போடுறேன். இது பார்த்திங்கன்னா இதுவும் நான் ஆன்லைனில் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ரொம்ப பிடிச்சி போய் நான் வாங்கினேன். சாலிகிராம கல்லில் இருக்க லிங்கம். இங்கே பார்த்திங்கன்னா வேளாங்கண்ணி போகும்போது வாங்கிட்டு வந்த மாதாவோட சிலை. இதுதான் செகண்ட் ஷெல்ஃபில் இருக்குது. அப்புறம் சிவன் பார்வதியோட குடும்பமாக இருக்க ஃபோட்டோ கிழக்கு பார்த்த மாதிரி வச்சா வீட்டில் எந்த வாஸ்து தோஷம் இருந்தாலும் அது நிவர்த்தி ஆகிடும். அதனால் அந்த ஃபோட்டோ வச்சுருக்கேன். அப்புறம் என் பையன் போடுற காயின் பாக்ஸும் வச்சுருக்கேன்.